தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் ஆங்கிலேயரிடமிருந்து நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள். இந்த நாளுக்காக எத்தனையோ தலைவர்கள் எவ்வளவோ பாடுபட்டார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, வீரபாண்டிய கட்டபொம்மன், செக்கிழுத்த செம்மல், வ.உ. சிதம்பரனார், வாஞ்சிநாதன், கொடிகாத்த குமரன், எத்தனை பேர் அந்த நாட்டுப்பற்றுல இருந்தாங்க தெரியுமா? எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க. உணவு இல்ல, சிறையில் இருந்தாங்க. ஆங்கிலேயர் செய்த அத்தனை கொடுமைகளையும் சகித்து கொண்டார்கள். காந்தியடிகள் அஹிம்சா முறையில் உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் இருந்தார் என்று நமக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம். சாப்பாடு இல்ல, துணிமணிகள் இல்ல, தூக்கம் இல்ல, இருப்பதற்கு இடம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனா ஆங்கிலேயரிடம் அடி வாங்கினார்கள். அவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். வ.உ. சிதம்பரனார் செக்கிழுத்தார் சிறையில். எவ்வளவு மகான்கள், எவ்வளவு பெரிய தலைவர்கள் யோசிச்சு பாருங்க. அவர்கள் அத்தனை பேர் பாடுபட்டதால் பாரதியார் ஒரு சுதந்திர கவிதைகள் மூலமாக ஒரு எழுச்சியூட்டினார். பல வருடங்களுக்கு முன்னாலேயே, சுதந்திரம் கிடைப்பதற்கு பல வருடங்கள் முன்னாலேயே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு பாடினார். அப்ப என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவர்களுடைய வீரம் பாருங்க. அவங்களுடைய மனசுல இருக்கிற எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாமல் ஒரு எழுச்சி மிக்க பாடலாக பாடினார். எவ்வளவு பெரிய மகான்கள், தலைவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தும் நாளாக. ஏன்னு கேட்டா அவங்க அப்படி பாடுபட்டதால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த நாள்ல அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய நேரம் அமர்ந்து தியானத்தை செய்யலாம். நிறைய பேருக்கு அந்த தலைவர்களுடைய தியாகத்தை எடுத்து கூறலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய தியாகம், குடும்பத்தை தியாகம் செஞ்சாங்க, குழந்தைகளை தியாகம் செஞ்சாங்க, உயிரை விட்டாங்க. நாட்டுக்காக உயிரை விட்டவர் கொடிகாத்த குமரன். அந்த மாதிரி அந்த தலைவர்கள் எல்லாமே சரித்திர புகழ் வாய்ந்தவர்கள். அவர்கள் பாடுபட்டதால் நமக்கு இன்று சுதந்திரம் அப்படின்னு சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த நாளில் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக நிறைய நேரம் தியானம் செய்வோம். நிறைய அவர்களை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூடுவோம். ஒரு நன்றி உரைக்கும் நாளாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நன்றி செலுத்துவோம். நன்றி எப்படி செலுத்தணும்? நிறைய தியானம் செய்து நாமும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம். நிறைய தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். மறுபடியும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.